பேடிஎம் ஆப்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேடிஎம்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கான ப்ராசஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் சைடில் ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ஆக்டிவ் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆக போகுது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாமே பார்த்துக்கலாம். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட யூபிஐ அந்த பின் நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ஒன்ஸ் அது கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அதுலேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் கேன்சல்டு அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த வீடியோ மூலியமாக பேடிஎம்மில் நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.